அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கீழே நம்ம கோயிலில் எரியக்கூடிய விளக்கு, மேலே பௌர்ணமி நிலவு. இன்றைய அறிவில் நம்ம பார்க்கக்கூடியது நடந்த ஒரு சம்பவத்தை இந்த பதிவில் பதிவிடலான்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ சமாதிகளையும் அங்கே இருக்கக்கூடிய பிராபலங்களையும் போய் முதல்ல சரி பண்ணி நம்மளை சுற்றி ஒரு வலுவான கோட்டையை உருவாக்கிக்கிறணும் அப்படின்ற மாதிரியான ரீதியில் இந்த சம்பவங்கள் நடந்ததாக பின்னாளில் நான் புரிந்து கொள்ளப்பட்டேன். அதாவது இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் ஆந்தக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது பிரசித்தி பெற்ற முருகன் கோயில். அதில் ஒரு ஐயா ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஐயா பார்த்திங்கன்னா இங்கேருந்து யாத்திரை குழுவை கூட்டிக்கிட்டு பழனி மலைக்கு பல ஆண்டுகளாக அவர் யாத்திரை குழுவில் அதை வழி நடத்திட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் முருகப்பெருமான் கனவுல தோன்றி, நீ அங்கே வராத, நான் உன் இடத்துக்கு வர்றேன்னு சொல்லிடுறாரு. அதோட இவருடைய யாத்திரை நின்று போயிடுது. நின்று போனதுக்கப்புறமா இவர் அங்கேயே வீற்றிருக்கிறார். ரொம்ப அதிகமான கூட்டம் அந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு குளத்தில், பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் முங்கி எந்திரிச்சாருன்னா சுற்றி நிற்கிற மக்களுக்கு தேவையான பொருளெல்லாம் உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாருன்னெல்லாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கோயில் சிதிலம் அடைஞ்சு போய் உள்வாங்கி ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனில் நம்ம அங்கே போகிறோம். அப்போ அந்த கோயிலில் பூஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அந்த ஐயாவுடைய பேரன். அப்போ நம்ம அவருடைய சமாதி மேலே ஏறி உட்காந்து ஆசனம் போட்டுக்கிட்டு அவரை வர சொல்கிறோம். இங்கே வாப்பா அப்படின்னு வர சொல்கிறோம். பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் 3 கை தண்ணி அள்ளி குடிச்சிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா, நீ விட்டுட்ட, ஒழுங்காக இனிமேல் பிடிச்சி முறையாக இந்த கோயிலை நடத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு துண்ணூறு எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு குறிப்பிட்ட இடங்களை சொல்லி, இந்த இடங்களெல்லாம் நீ பாதுகாப்பாக வச்சுக்கிறணும், இந்த இடங்களில் அடுத்தவங்க உட்கார்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை சொல்லிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3வது கண்ணில் அந்த கோயில் வெளியிடுறாங்க. கோயில் பெரிய பிரபலமாகி இன்றைக்கி